திருவண்ணாமலையில் 1985 88 அந்த நேரம் இங்கே ஆலமர குகை ஆசிரமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவரை அச்சுதானந்தா என்று சொல்வார்கள். ஒரு யோகி, அருமையான சுவாச பயிற்சி செய்து கொண்டு திருமூலர் என்கின்ற தேனில் திளைத்து கொண்டிருந்த யோகி. அவர் நெடும் சடை இருக்கும், நல்ல ஆஜானுபாக இருப்பாரு, நீள் சடை இருக்கும். அவர் ஒரு சுவாரஸ்யமா ஒரு நிகழ்ச்சி எனக்கு சொன்னார். என்னன்னா, எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி நிலையில இருக்கும் பொழுது ஒரு நாவிதரை கூப்பிட்டாராம். என்னன்னா, இந்த சடையை எடுத்துடலாமேன்ட்டு ஒரு நாவிதரை கூப்பிட்டு, ஒரு நல்ல தொகை கொடுக்குறேன்ப்பா அவனுக்கு, என்னோட இந்த சடைகள்லாம் நீ கத்தரிச்சு போட்டுடு அப்படின்னாராம். அந்த நாவிதர் பெட்டி திரும்ப உள்ள வச்சுக்கிட்டாராம். கக்கத்துல வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாராம். இத பாருங்க சாமி, கிளிக்கு ரெக்க அழகு, அது மாதிரி ஒரு யோகிக்கு சடை அழகு, இதெல்லாம் நாங்க கத்தரிக்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாராம். பாரு, என்ன அருமையான ஒரு வார்த்தை. அதுதான் இந்த ஒரு சிந்தனையை தூண்டியது. இன்றைய தண்டங்கள் பலவிதம் என்கிற நிகழ்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது என்று சொல்லலாம். பண் பேசும் பைங்கிளிக்கு சிறகே அழகு, தவம் பயில்கின்ற யோகிக்கு பழஞ்சடை அழகு. பண் பேசும் பைங்கிளிக்கு சிறகே அழகு, தவம் பயில்கின்ற யோகிக்கு பழஞ்சடை அழகு. புண்ணியர்க்கு வினை தாங்கும் பொறுமை அழகு, புதியவர்க்கோ எவர் முன்னும் பணிவே அழகு. புண்ணியர்க்கு வினை தாங்கும் பொறுமை அழகு, புதியவர்க்கோ எவர் முன்னும் பணிவே அழகு. கண்ணிமைத்தால் எல்லாமே கரையும் வாழ்வில் கலங்காமல் இருப்பதுதான் ஞானிக்கு அழகு. மண்ணாளும் மன்னவர்க்கு செங்கோல் அழகு, விண்ணாளும் துறவிக்கோ தண்டம் அழகு. மண்ணாளும் மன்னவர்க்கு செங்கோல் அழகு, விண்ணாளும் துறவிக்கோ தண்டம் அழகு. தண்டங்கள் பலவிதம் என்று போட்டிருக்கிறது. 4 விதமான கதைகளை இந்த தண்டத்தின் மூலம் இன்று நாம் காண இருக்கிறோம். ஒன்று, ஒரு முறை மகா பெரியவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தண்டம் அவர் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு அன்பர், அது ஒரு பீடாதிபதியோட தண்டம் என்பது ரொம்ப இறைவனுடைய பாதுகைக்கு சமானம். அவ்வளவு இறைவனை விட இறைவனுடைய பாதுகை உயர்ந்தது அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு போற்றத்தக்கது, எவ்வளவு ஜாகிரதையா எச்சரிக்கையா இருக்கணும்ட்டு. ஒரு அன்பர் அதை கவனிக்காம காலால அந்த தண்டத்தை தாண்டி போறாரு. எப்படி இருக்கும் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகா பெரியவருடைய தண்டம் அப்படி இருக்கு, இப்படி வச்சிருக்கணும் இங்க, அதை காலால தாண்டி போறாரு. அப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? பெரியவருக்கு கோபப்படாம அவரை கூப்பிட்டு, ஏன் இன்னும் 2 வாட்டி தாண்டுங்க அப்படிங்கிறாரு. இன்னும் 2 வாட்டி தாண்டுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு புரியல, 2 வாட்டி தாண்டுறாருங்க. 2 வாட்டி தாண்ட போறாரு. எல்லாரும் பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா எப்படி இருக்கும் இந்த நிலைமை? ஐயோ, ரொம்ப எம்பாரசிங் சிச்சுவேஷன். இன்னும் 20 வாட்டி தாண்டா கூட தாண்டுவார் போல இருக்கு அவருக்கு. அந்த அன்பரை பொறுத்த மட்டும் என்ன தப்புன்னு தெரியல. முதல்ல தாண்டினதே அவருக்கு என்ன தப்புன்னு தெரியல. இவர் இன்னும் 2 வாட்டி தாண்டுன்னு சொன்னது அவருக்கு அது உரைக்கவே இல்லை. இது ஒரு கட்டளையாக ஏற்று 2 வாட்டி தாண்டுறாரு. இந்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டார் பெரியவர். அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு வழி ஆயிட போறோம்னு நினைக்கும் பொழுது மேனேஜர், மடத்தினுடைய மேனேஜர் பணிவான்னு, ரொம்ப மன்னிச்சிருந்தோம் பெரியவா, இந்த குரங்கு சேட்டைகள், இந்த குரங்குகள்லாம் வச்சு நம்ம வித்தை காட்ட வேண்டியதா, அந்த கோலையும் அதையும் சேர்த்து சொல்றாரு அவரு. குரங்குகளை சமாளிக்க முடியல, என்ன பண்றது, அப்படி இருக்கோம் நாங்க அப்படின்னா. குரங்குகள் அங்க அப்படி சிரிச்சிடுறாரு. குரங்குகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், இங்க மனிதர்கள் குரங்கு சேட்டை பண்ணாம பாத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு மன்னித்தார் இல்லையா. அந்த சிச்சுவேஷன் ஹி ஈஸ்ட் இட். அவ்வளவுதான், அவருக்கு தெரியல. இப்ப இனிமே தெரியும். இனிமே மறந்துருப்பாரு. அவர் பரம்பரையே இந்த பாடத்தை மறந்துருக்காரு. நம்ம பேரனுக்கு கூட பேசியிருப்பாங்க, நம்ம தாத்தா தெரியல யாரு, இந்த தண்டத்தை தாண்டினாரே அவர் தானே, அப்படி அந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த தாத்தாவா ஆயிருப்பாரு அவருடைய குடும்பத்துல. அதை விட்டுடுவோம். இன்னொன்னு, மெலட்டூர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தன்னுடைய தண்டத்துல தடிக்கி வீழ்த்திட்டார். இது என்ன, எங்க போய் சொல்லுவீங்க? யாரும் தாண்டலிங்க, அவரே சொந்த முயற்சியில. இல்ல, தவறா நினைக்க கூடாது, நடக்கக்கூடியதானே. தன்னுடைய தண்டத்துல தானே தடுக்கி விழுந்துடுறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு.
பாவம் மனசு எப்படி புண்படும், ஏதோ எல்லாருக்கும் தோணும் இல்லை, ஏதோ தவறு செய்துட்டோம், அதனால தான் இது நடந்துருச்சு. அப்போ மகாபிரிவா தான் அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. இல்ல இல்ல, நீ ஒன்னும் நினைக்காத, ஒன்னும் ஆகல, இது ஒரு பிரமாதத்தினால நடந்திருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னாரு. இப்ப இந்த பிரமாதன்ற சொல்லு கொஞ்சம் ஜாகிரதையா வச்சுக்கணுங்க. நம்ம சாம்பார் பிரமாதமா இருந்தது அப்படின்றோம்ல, அதை போய் தயவு செய்து ஆந்திரால பேசிடாதீங்க. அது மாதிரி பிரமாதமா ஏன் பள்ளி கிள்ளி விழுந்துருச்சாம்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லல, அவங்க மொழியில பிரமாதம்னா விபத்துன்னு அர்த்தம். அதனால சாம்பார் பிரமாதமா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விபத்துன்னு நினைச்சுப்பாங்க. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆமா, இது பிரமாதத்தினால நடந்தது, அவ்வளவுதானே, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அது ஃபார் விச் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். அதனால do not hurt yourself, don't be harsh on yourself ன்னு அவர் சமாதானப்படுத்தி விட்டுருந்தாங்க. இன்னொரு நிகழ்ச்சி, மூன்றாவது தண்டம். 2 தண்டம் பார்த்தோம். ஒரு தண்டம் இன்னொரு அவர் அன்பர் தாண்டினது, இன்னொரு தண்டம் இன்னொரு துறவியை சேர்ந்தது, அதிலேயே அவர் தடுக்கி விழுந்தார். மூன்றாவது கதை தண்டத்தை பொறுத்த மட்டில் இன்னொரு கதை. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு நதிக்கரையில, சுற்றிலும் அவருடைய அன்பர்கள் உட்கார்ந்து பெரியவர் பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்கிருந்தோ ஒரு நாய் மகா பெரியவருடைய தண்டத்தை நல்லா மோந்து பார்த்துட்டு அப்படி உட்காந்து, எப்படி இருக்கும் ஒரே எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையா போச்சு. அந்த இடத்த விட்டு அவர் எழுந்துக்கவே இல்லை, அசையாம இருக்காரு. சரி, விஸ்வேஸ்வரருடைய உத்தரவு கிடைச்சிருது, இந்த தண்டத்தை மாற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. அது பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்க தொண்டர்களுக்கு புரியல. ஏன் புரியலன்னா, ஒரு நாய் முகந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், பக்கத்திலேயே நதி இருக்கு, அந்த தண்டத்தை ஒரு முறை இந்த நதியில முக்கி எடுத்துட்டா போதும், வேற ஒன்றும் அதுக்கு செய்ய வேண்டியதில்லை, அவ்வளவுதான், அது திரும்ப அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாம இவர் இந்த க்ஷணமே தண்டத்தை மாத்தணும் அப்படிங்கிறார். இந்த இடத்த விட்டும் நகர மாட்டேங்கிறார். இப்ப தண்டத்தை மாத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க, பிற்பாடுதான் அதுக்கு விளக்கம் சொல்றார். அந்த விளக்கம் தான் அவருடைய கருணையை காட்டுகிறது. அவர் என்ன விளக்கம் சொன்னார், அவர் கேட்கிறாங்க, இந்த தண்டத்தை மாத்திருக்க வேண்டாம நீங்க எதுக்கு மாத்தினீங்கன்னு கேட்டா, ஏண்டா நீ கவனிக்கலையா, அந்த தண்டத்தை மோந்து பார்த்த நான் என்னாச்சு, அங்கேயே உட்காந்துருது, என் பக்கத்துலயே அங்கேயே எதிரியே உட்காந்துருது. இப்ப நான் எழுந்து போயிருந்தா நீங்க அதை அடிச்சு போட்டிருப்பீங்க இல்லையா, யாராவது அதை தடியால் அடிச்சிருப்பீங்க, கல்லால் அடிச்சிருப்பீங்க, அது வாயில்லா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும் பாவம். அதனால நான் அங்க உட்காந்துட்டேன். இப்ப நான் அங்க உட்காந்தேன்னா தண்டத்தை மாத்தியே ஆகணும், வேற வழியா அந்த நாயை காப்பாற்ற முடியாது இல்லையா. இது போய் முக்கிட்டு வான்னு சொன்னோன்னா நான் எழுந்து போகணும் அதுக்கு, அப்போ நீங்க இந்த நாயை ஏதாவது ஹிம்சை பண்ணிருப்பீங்க. அதனாலதான் நான் அங்கேயே உட்கார்ந்தேன், இந்த தண்டத்தை மாத்துன்னு சொன்னேன். என்ன ஒரு கருணை பாருங்க. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். நானே பாரதி இந்த வாசகம் மீண்டும் 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 இவருடைய வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருக்குது பாருங்க. உயிர்களிடத்தில் எவனுக்கு அன்பு இருக்கிறதோ அவன்தான் தெய்வத்தை உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும். தெய்வத்தை ஒருவன் உண்மை என்று தெரிந்து கொண்டிருந்தால் அவன் எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவனாகத்தான் இருப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். என்ன, தண்ட கதைகள் முடிந்து விட்டதா? தண்டத்தை பற்றிய கதைகள் இன்னும் ஒரு கதை பாக்கி இருக்கு. மடத்துல அடிக்கடி வரக்கூடிய இன்னொரு துறவி இருந்தார், பேர் நமக்கு தேவையில்லை. அவர் வந்தா நம்ம மகாபரிவார் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வருத்தமே ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நெடுநேரம் எடுத்துக்கொள்வார். அவர் பெரியவருடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வார். அதுவும் அவர் பிக்ஷை பண்ணணும், அவர் சாப்பிட்றதே என்ன சாப்பாடு இறைவா, அது ஒரு சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. இருக்கு அளவும் சரி, ஒன்றும் இருக்காது, உப்பு சப்பு இருக்காது, இவ்வளவுதான். அப்புறம் பின்னால நெல்லு பொறி, இது மாதிரிதான் போச்சு. ஏதோ ஒரு பழமோ பாலோ ஒரு பொரியோ இவ்வளோ என்ன பண்டமோ அதை சாப்பிடக்கூட இவர் விட மாட்டார். இவர் உட்காந்து பேசியிருந்தா மணிக்கணக்கில் பேசியிருந்தா இவரும் அதுக்கு நேரம் கொடுப்பாரு. அவரும் துறவி, மரியாதைக்குரியவர் தான். இருந்தாலும் மரியாதை என்பது நாம் காப்பாற்றிக் கொள்வதால் தான் நமக்கு கொடுக்கப்படுவது, அது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பொறுமை கடந்து போய்விடுகிறது. என்ன பண்ணிட்டாங்க இந்த மடத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்னா, அந்த துறவியுடைய தண்டத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். தேடுறாரு அவருக்கு கிடைக்கல. பதறி போய் இப்ப அதுதான் பிரச்சனையாச்சு. இப்ப இவர் பெரியவர் கூட பேசுறதுக்குன்னு வந்தவர் தண்டம் காணும் பொழுது பெரியவர் ஒண்ணுமே பதறல. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, டே
அவருடைய தண்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க வந்தார். இவருக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க, வேற எவன் செய்ய போறான் இந்த சேட்டைன்ட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது முதல் முறையா பெரியவர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் குறைச்சலான நேரம் எடுத்துக்கணும். அப்ப ஏன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நிறைய நேரம் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இவங்களுக்கு பிரச்சனை ஆகிறது, இந்த மடத்துல நடக்க வேண்டிய நிர்வாகம் எல்லாமே அது குறுக்கீடாகுது. முதல் முறையா அந்த அறிவுரையை சொல்லுகிறார். இப்படி 4 விதமான தண்டங்கள் நமக்கு 4 விதமான கதைகளை அல்லது அறிவுரைகளை தண்டோரா போடுகின்றன. முதல் தண்டம் ஒருவர் அறியாமல் தாண்டி அதனால் வந்த விளைவை பற்றிய ஒரு செய்தி. இரண்டாவது தண்டம் தன்னுடைய தண்டத்தில் தானே தடுக்கி கொண்ட மெலட்டூர் சுவாமிகள், அது ஒரு விபத்து தான், அதை குறித்து நீர் வருந்த வேண்டியதில்லை என்று பெரியவர் சொன்ன ஆறுதல். மூன்றாவது தண்டம் நாய் வந்து முகர்ந்து போனால் அதை நதியிலே முக்கி எடுப்பதை விட்டு உடனேயே தண்டத்தை மாற்றிவிட வேண்டும் என்று அவர் சொன்னது. அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்திருந்தால் அந்த நாய் பலவிதமான இம்சைகளுக்கு ஆளாகிவிடும், எனவே அதை காக்க வேண்டும் என்கின்ற கருணையினால். நான்காவது தண்டம் இடையூறாக வந்த ஒருவருடைய தண்டத்தை அடியவர்கள் ஒழித்து வைத்து அதற்கு பிறகு இவர் அதை அறிந்து அவரிடம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதனால் அவருக்கு இடையூறு நேர்கிறது என்பதை வந்தவரிடமே விளக்கி அருளிய ஒரு கதை. இந்த மாதிரி 4 விதமாக இருக்கிறது. இன்றைக்கு மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம் என்னவென்று பார்ப்போம். திருமணத்தில் சடங்குகளே முக்கியம், ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். திருமணத்தில் சடங்குகளே முக்கியம், ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். It is the rituals which alone are important in our wedding rites. We should avoid pomp and vanity என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம அப்படி செய்யறது இல்லை இல்லையா? இப்போ ஒரு திருமண விருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாம 64 ஐட்டம் 128 ஐட்டம் அப்படின்னு கொண்டு வந்து போட்டு யாரும் எதுவுமே ஒழுங்கா சாப்பிடுறது. வீணாகக்கூடிய உணவு பண்டங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாகிறது. இந்த நாட்டிலே எத்தனையோ ஏழைகள் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது இடைவிடாமல் இந்த உணவை வீணடிப்பது வீண் செலவு தான். ஒரு பட்டாசை காசை கரியாக்குதுன்னு சொல்றோமே, அதுலயே அது குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இதுல யாருக்குமே எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. யாரும் அது நினைவில் கொள்ள போவதே இல்லை. ஏன்னா ஒரே விதமாக ஆகிவிட்டது. எவ்ரிதிங் ஹஸ் பிகம் மெக்கானிக்கல். திருமணத்திலே சடங்குகள் தான் முக்கியம் என்கிறார் பெரியவர். இந்த சடங்குகள் நீங்கள் இந்து திருமணத்திலே பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களை பார்த்தீர்களானால், கேட்டீர்களானால், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்களானால் தான் புரியும். வேற எதுவுமே தேவையில்லை. இந்த சடங்குகளோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு கன்னியை கன்னிகாதானம் செய்கின்ற அந்த சமயத்தில் தந்தை மாப்பிள்ளையிடம் அப்போ ஒரு நிபந்தனை போடுகிறார். எப்போ கன்னிகாதானம் செய்து கொடுக்க போகிறார், அந்த தந்தையினுடைய மடியில் மகள் இருக்கிறாள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ இவளுடைய ஆசைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, நீ இவளுடைய பக்தியிலே குறுக்கிடக்கூடாது என்று அவர் கேட்கிறார். 3 முறை அந்த மாப்பிள்ளை அவருக்கு உறுதிமொழி கொடுக்கிறான். நான் இவளுடைய ஆசைக்கு இடையூறாக இருக்க மாட்டேன், இவளுடைய பக்திக்கு நான் குறுக்கே வர மாட்டேன், இவளை நான் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அந்த கன்னிகாதானம் செய்யப்படுகிறது. அவ்வளவு அழகா இருக்கு பாரு. அந்த பெரியவர்கள் சுற்றி நின்று கொண்டு இந்த மணமகளுக்கு சொல்லுகிறார்கள். அது ஒரு மந்திரமாக இருக்கிறது. மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்கிறீங்க? என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய மாமனார் வீட்டிலே நீ மகாராணியாக இருன்னு சொல்லுகிறது. எவ்வளவு மாடர்னா இருக்கு பாருங்க இந்த கான்செப்ட். உன்னுடைய மாமனார் வீட்டிலே, உன்னுடைய மாமியார் வீட்டிலே அனைவருக்கும் நீ மகாராணியாக காலெடுத்து வை என்கிறது. இது ஒரு மந்திரம். ஏதோ மர்மம் நினைக்காதீங்க. இப்பேற்பட்ட அழகான வாசகங்கள் தான் இருக்கு. அப்போ இந்த மணமகள் வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது, பெற்றவர்கள் கண் கலங்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற பெரியவர்கள் ஒரு மந்திர வாசகத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி கண் கலங்கி நிற்பதை காட்டிலும் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாமே, அதுவே மேலானது என்கிறார்கள். நிறைவாக, எந்த திருமணம் வெற்றி பெறுகிறது என்று ரிக்வேதம் ஒரு கேள்வியை எழுப்பி, எந்த திருமணத்தின் வெற்றிக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைப்பார்களோ அந்த திருமணம் தான் வெற்றி பெறுகிறது என்று சொல்லுகிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், பலவித மந்திரங்கள் புழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்து திருமண சடங்குகளில் பெரும்பாலான மந்திரங்களை அருளியவர்கள் பெண்களே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே சடங்குகள் முக்கியம்,
ஆடம்பரம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.